எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு எக் அண்ட் சீஸ் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 3 முட்டை எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது காரம் இல்லாதது, அதனால 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை பேனில் ஊற்றிக்கலாம். அது மேலே கொஞ்சமாக சீஸ் தூவிக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். தூவி விட்டுட்டு கொஞ்சமாக அந்த முட்டை வெந்ததும் ஒரு ஓரத்தில் இருந்து அப்படியே மெதுவாக ரோல் பண்ணி விடுங்க. முட்டை ரொம்ப வேகக்கூடாது. இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும்போது அப்படியே மெதுவாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முட்டையை ரோல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இடத்துல கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிச்சம் வச்சுருக்கிற முட்டையை இது கூட ஊற்றிடலாம். ஊற்றி அது மேலே கொஞ்சம் சீஸ் தூவிக்கலாம். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு ரோல் பண்ணுற மாதிரியே மெதுவாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட எக் அண்ட் சீஸ் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சைடுக்கு டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.